இப்பதான் 6:30 இருக்கும். இது யாரோ தெரியாத ஃபங்க்ஷன் தான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும்போது தான் எனக்கு அந்த ஒரு வைப்பே வரும். ஓகே, நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரெடியாகி வந்துட்ட மக்களே. ஸோ எதுக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து 20th டே சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 20th டே சேலஞ்சுக்கு கீழே கமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோசம் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டோம். என்னோடய பிரதர்ஸ் ஒரு 3 பேர் வராங்க. ஸோ அவங்க கூட தான் நான் வந்து ஃபங்க்ஷன் போகிறேன். ஸோ போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஃபன்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. இன்றைக்கி என்ன டேனும் தெரில. ஸோ முகூர்த்த நாளா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அங்கே எங்கன்னா ஃபங்க்ஷன் இருந்தால் லக்கு மக்களே நம்ம போயிட்டு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து சேலஞ்சை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க வந்து போய் பார்க்கலாம். இங்கே என்ன ஜெசிக்கு தான் பார்க்கலாம்டா. பிரமாணம் அடியா மச்சான் பாரு. மஜா தான். நம்மளோட யூடியூப் சேனல் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப் தான் சொன்ன உன்ன மாதிரியா நான் சுஜாதா சொல்றீ இந்த ஆங்கிள் எடுக்கவா? ஏய் நாலா எத்தனை வரல, நீ எத்தனை வா. சா இங்க போலாம்டா, இங்க போலாம். சின்னதா ரொம்ப டேஞ்சரஸா இருக்குடா. இப்பதான் அப்பதான் 6:30 இருக்கும். என்ன மச்சான், ஸ்ட்ரைட்டா சாப்பிட்றதுக்கு இருந்தா யாரும் வர மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரியாத ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் மக்களே. வந்துட்டு பந்திலையும் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. 65 தான் நம்மளுக்கு சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. அதுவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னோடய தம்பிங்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸே வாங்கி உட்காந்து சாப்பிட்றாங்க. சின்ன சின்ன பீஸ் இப்போ நாங்கள் வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இவனுங்க பார்த்தா வர வழியெல்லாம் ஒரே அமக்கலம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கானுங்க. அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் மக்களே. இது யாரோ தெரியாத ஃபங்க்ஷன் தான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் வந்து இது ஒரு சேலஞ்சாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு, ஆனால் பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். சீரியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கிளிப்பிங் நான் போடுவேனா போட மாட்டேன்னான்னு தெரில. அதை நான் முன்னாடியே நான் வீடியோ பண்ணுறதுனால சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து எங்களுக்கு போகிறதே வந்து பெரிய டாஸ்க் தான். ஏன்னா ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பிரிட்ஜ் கட்டுறாங்க. அதனால் வந்து எங்களோட மெயினாக ஷார்ட்டாக போகிற ரூட் எல்லாமே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் எங்களால் போக முடியாது. நாங்கள் வந்து பெரம்பூர் சுற்றிட்டு அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ஒரு டவுனில் ஒரு பிரிட்ஜு ஒன்று போனோம். ஸோ அதை அப்படியே குஞ்சிட்டே போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி போய் ஒரே ஃபன்னாக தான் மக்களே இருந்துச்சு. வரும்போது என் தம்பிங்க வேறு ஒரே அமக்கலம் பண்ணிவிட்டு, பைக்கில் வரும்போது டான்ஸ் ஆடிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஃபன்னாக தான் போச்சு. சீரியஸாகவே இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதேமாதிரி சேலஞ்ச் வந்து ஃபன்னாக கொடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஜாலியாக போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஏன்னு தெரில. ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு 1K மேலேயே வருது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் நம்ம இன்னும் 1K கூட ரீச் பண்ணல. ஸோ வந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம 1K ரீச் பண்ணலாம்.
எனக்கு வந்து எப்படி தெரியுமா, நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலில் வந்து இப்போ 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும்போது எனக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், நெக்ஸ்ட் என்ன போடலாம், அதுக்கப்புறம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும்போது தான் எனக்கு அந்த ஒரு வைபே வரும். ஓகே நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து நிறைய வந்து கண்டென்ட்லாம் யோசிப்பேன். நான் இப்போ தான் வந்து பிக்னராக இருக்கேன். ஸோ நிறைய கண்டென்ட்லாம் என்னால் அப்போ தான் போட முடியும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ என்னோடய சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களானே தெரில. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வரணும், வைப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வைப்பாக கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.